இந்த அமௌண்டே வரலன்ற உங்களுக்கு டவுட் எதுவுமே வரல. இல்ல இப்ப பெரிய அமௌண்ட்ல வர போகுது. இந்த அமௌண்ட் வரல, பட் அந்த அமௌண்ட் இல்ல இது வந்து பெருசா வந்து எல்லாத்திலும் மொத்தம். அதனால இல்ல இந்த அமௌண்ட் வரலன்னா இந்த அமௌண்ட்டுக்கு பேரு நான் ஒரு ஷேரா இருந்தேன்ல அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரல. நான் வந்து நம்புறேன். யாரை நம்புறேன்னா ஊழியக்காரர் நம்புறேன். இது என்கிட்ட பேசுறாரு, நீங்க இருந்து காலி பண்ணுங்க. அப்பவுமே ஏமாத்தப்பட்டோன்னு தெரிஞ்சிச்சு. இது ஏமாத்து கேஸ் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணி நான் வந்துட்டேன். ஏன்னா நானும் பிசினஸ்ல இருக்கேன், எனக்கு ஆண்டவர் பேசுறேன். நான் வந்து கர்த்தருக்குள்ள நல்ல முழு பஞ்சர் இருக்கிறேன். ஆண்டவர் பேசுன்னு நான் வந்துட்டேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னை விட அறிவு உள்ளவங்க அப்படிம்பேன் அதிகமா. அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்ம மனைவிங்கும் போது சும்மா இரு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதில் அது உண்மை. நடந்த உடனே அப்பவுமே ஏமாற்றப்பட்டோன்னே இவங்க தைரியம் கொடுத்தது இல்லை, ஒன்றும் இல்லை வர்றாங்களா பார்ப்போம் 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 தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம். நான் என்ன இங்கே ஒரு சித்தப்பா பையனை தான் இங்கே வச்சுட்டு போயிருக்கிறேன். சரி சரி. அவன் இந்த 7 மாசத்துல அவன் இந்திய ரூபாய்க்கு 3 கோடி ரூபாய்க்கு அவ்வளோத்தையும் கொண்டு போயிட்டான். அவன் வித்து இங்க வீட்டுல இப்ப பைசா கொடுக்கறது கிடையாது. புதுசு கடைசி இது வித்து அனுப்புறாங்க. அங்க நான் லாக்டவுன்ல வேண்டாமான்னு இல்ல நீ ஏதோ அன்னைக்கு அனுப்பலன்னா நான் அதுக்கு இடத்துல அங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சுச்சுவேஷன். வாடகை காருக்கு எடுத்துக்கு பைசா கட்டல, அதுக்கு அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். ஸோ அனுப்புறோன்னு அதை திட்டினாரு. அப்போ நாங்க சமையலுக்கு மட்டும் சின்ன கொஞ்சம் பொருள் 3 டின்னருக்கு வாங்கிட்டு 2 டின்னர் தான் இருக்கு கைக்கு செலவுக்கு. இவன் கேட்கறான் சிக்கன். எனக்கு இல்லைன்னு அப்படியே கண்ணீர் மலமளமளன்னு அழுது. அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் டைம் புள்ளியல் கேட்டு நான் வேற எதுக்கும் கலங்க மாட்டேன். அப்படியே கலங்கி அப்படியே அழுது கண்ணீர் சாடுது. இந்த சாட்சி நான் எதுக்காண்டி சொல்றேன்னா, கர்த்தரை உண்மையா ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய அதாவது ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஊழியக்காரங்க மூலமாக நம்ம வஞ்சிக்கப்படுறோம். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் சொல்றேன். அப்ப இப்ப என்ன ஆச்சு, இவங்க வந்து இது பண்றாங்க, திரும்பவும் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிசினஸுக்காண்டி ஏன்னா என்னுடைய மனைவியினுடைய சகோதரன் அவங்க குடும்பத்துல வந்து எல்லாரும் வசதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அவங்களெல்லாம் அங்க அறிமுகப்படுத்தி கூப்பிட்டு இருக்கிறதுனால என் குடும்பத்தை பற்றி எல்லாம் சரௌண்டு தெரிஞ்சோன்னா ஒரு 1 கோடி ரூபா அவங்கள வாங்கி தர சொன்னா வட்டிக்கு வாங்கி தருங்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா வட்டி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க. நான் எதுவுமே சொல்லுங்க, என்னுடைய மனைவி சொல்றேன் வேண்டான்னு. இவங்க சொல்றேன் இல்ல அவங்களுக்கும் 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு பெரிய ஷேர் எனக்கும் தர்றாங்க. ஏன்னா நம்மளும் ஒரு இப்போ இந்த அமௌண்டே வரலன்ற உங்களுக்கு டவுட் எதுவுமே வரல. இல்ல இப்ப பெரிய அமௌண்ட் வர போகுது. இந்த அமௌண்ட் வரல, பட் அந்த அமௌண்ட் இல்ல இது வந்து பெருசா வந்து எல்லாத்திலும் மொத்தம். அதனால இல்ல இந்த அமௌண்ட் வரலன்னா இந்த அமௌண்ட்டுக்கு பேரு நான் ஒரு ஷேரா இருந்தேன்ல அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரல. நான் வந்து நம்புறேன். யாரை நம்புறேன்னா ஊழியக்காரர் நம்புறேன். அப்ப இது இவங்க சொல்லி நம்பியாக்க இது பண்றோம். இவங்க வர்றாங்க, வந்துட்டு திரும்ப என்ன அப்ப நான் வேற ஒன்னும் சொல்லல, டெலிபோன் பண்ணி கொடுத்துட்டு வச்சுட்டு அத்தான் கொடுக்கணுமான்னு என்னுடைய மனைவியின் தம்பி கேட்கிறப்ப கொடுப்பா இவ்வளவுதான் நான் சொல்ல, வேற எந்த வார்த்தையும் கிடையாது. கொடுப்பான்னு சொன்னேன். உடனே மறுநாளே வட்டி அனுப்பி விட்டாச்சு. அப்போ பைசா ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. அவங்க நான் சொல்றேன், நீங்க சொன்னது என்னுடைய மச்சனை என்ன நான் சொல்றேன், கொடு அவங்க தருவாங்கங்கிறாங்கல்ல, கொடு இவ்வளவுதான். சரி சரி சரி. அவனுடைய அத்தாங்கிற முறையில அவன் உடனே அங்க வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டான். வாங்க மலேசியா கூட்டு போறாங்க. சரி. நம்மளும் இப்போ ஒரு பார்ட்னர் இருக்கோம். அப்படியே போறீங்க. அவ்வளவு இருக்கும், டிக்கெட்டும் எல்லாமே செலவு பூரா அங்கேயும் நான் தான் போட்டுருக்கேன். அங்க போறேன். அங்க போன உடனே ஆண்டவர் பேசுறாரு. அங்க போனா நான் அங்க உள்ள போறேன், ஆண்டவர் பேசுறாரு, பரிசுத்தம் பேசுறாரு. நோ வெளியே பேரு இப்படியே பேசுறாரு. அப்ப நான் ஊழியக்காரெல்லாம் இருக்கு, நம்மகிட்ட ஆண்டவர் பேசுறாரு. நான் உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு எனக்கு நம்பிக்கை கிடையாது, இப்படிதான் சொல்லிட்டு வந்தேன். நீ என்னன்னு போகணும் நான் வந்துட்டேன். அது அவங்க தானே கடன் எடுத்திருக்காங்க, அந்த மென்டாலிட்டி வந்துருந்தேன். இவங்க போனதுதான் இவங்க அந்தால போனவங்கதான். இன்னும் அனுப்புறேன் எல்லாரும் அவன் என்ன வரேங்க செய்யறாங்க, சரியா பேசவே இல்லை. ஆமா கான்ட்ராக்ட் போகுது.
எல்லாம் இதாச்சு. எப்போ உங்களுக்கு தெரியுது நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு ஒரு அதுதான் சொல்ல நான் தான் எப்போ நான் மலேசியா ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் என்கிட்ட பேசுறாரு, நீங்க இருந்து காலி பண்ணுங்க, அப்பவுமே ஏமாத்தப்பட்டோன்னு தெரிஞ்சிச்சு. ஆ, ஆ, ஆ. இது ஏமாத்து கேஸ் அப்படின்னு அப்பவுமே முடிவு பண்ணி நான் வந்துட்டேன். ஏன்னா நானும் பிசினஸ்ல இருக்கேன், எனக்கு ஆண்டவர் பேசுறேன், நான் வந்து கர்த்தருக்குள்ள நல்ல முழு பஞ்சர் இருக்கிறேன், ஆண்டவர் பேசுறேன், நான் வந்துட்டேன். ஏன்னா நான் அங்க நிக்க கூடாது. ஓகே, அது பிரச்சனை வேற வேற. ஏன்னா அங்க வேற, ஏன்னா எனக்கு கை நீளு, நான் உடனே அன்னைக்கே அடிக்க போயிட்டேன். சரி சரி சரி. அன்னைக்கே நான் எனக்கு சரி வரலன்னு. ஆ, அப்போ அவங்களே பயங்கர இது, ஆ, அது ரோட்டி குரூப்புகள். ஆ, நான் வந்துட்டேன், கிளம்பி வந்துட்டேன். இவங்க இருந்துட்டு இவங்களும் போயிட்டாங்க. போயிட்டு அண்ணா வருது என்ன வருது அப்படின்னு. இப்போ வட்டி கட்டணும். ஆமா ஆமா ஆமா, டெய்லி அது மாசம் வட்டி இருக்குல்ல. அவங்க நான் சொல்றேன் கூட கூட இன்னும் வராங்க, இப்போ வருவாங்க. அவங்க இருந்து அங்க கூப்பிட்டு அவங்க யாரும் எடுக்கிறது கிடையாது. இப்ப நான் தான் பதில் சொல்லணும். அந்த ஊழியக்காரரும் அப்படியே யாருமே அதுக்கு பிறகு அதுதான் சொல்ல வரேன். அப்படி என்ன போச்சுன்னே என்ன வரேங்கண்ணே, இப்படி வருவாங்கண்ணே, இப்படியே தான் கதை சொல்றாங்களே இல்லையா, கதை நடக்கல. மனைவி அவங்க சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இல்ல, அவங்க வந்து எப்பவுமே என்ன ரொம்ப, அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னை விட அறிவு உள்ளவங்க அப்படிம்பேன் அதிகமா. அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்ம மனைவிங்கும் போது சும்மா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதில் அது உண்மை நடந்த உடனே அப்பவுமே ஏமாற்றப்பட்டோன்னே இவங்க தைரியம் கொடுத்தது இல்லை, ஒன்றும் இல்லை வர்றாங்களா பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்னு தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம். ஏன்னா ஒன்னே நான் யாரையும் குறை சொல்ல இருக்குல்ல, எனக்கும் ஆசை இருக்கு போய் தானே, நானும் ஆசைப்பட போய் தானே, ஒரு ஊழியக்காரரை நம்பிட்டீங்க அப்படின்னு அதை விட்டேன். இப்போ அடுத்தால இத வந்து இப்போ வந்து ஊர்ல கட்டணும், அவனுக்கு வட்டி கட்டி தான் மச்சினனுக்கு. அப்போ இங்க இருந்துட்டு நான் ஒரு இடத்த ஒண்ணு விட்டு, ஏன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபான்னா மாசம் 30 லட்ச ரூபா கட்டணும். 6 மாசம் நான் கட்டுறேன், 6 மாசம் வட்டி கட்டுறேன். 6 மாசம் வட்டி உங்களுக்கே சொல்ல முடியலன்னு வச்சுக்கல, எங்க வீருக்குன்னு பாருங்க. அசலே தாண்டிடுச்சு, அசலே தாண்டிடுச்சு. ஆமா. அப்புறம் இப்போ வந்து நான் லாக் ஆகுறேன். இதுக்காண்டி இப்போ செகண்ட் லாக் எப்படி ஆகுறேன்னா, இந்த இதை ரெக்கவர் பண்ணக்காண்டி துபாய் போயிருக்கும் போது அங்க வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க கூட போய் அக்ரிமெண்ட் பண்றேன். அப்போ அவங்க அட்வான்ஸ் தர மாட்டேன்ட்டாங்க, நான் அட்வான்ஸ். இப்போ அதே போல 1 கிலோ நகை கொண்டு போய் நான் துபாயில இது வச்சு நான் அந்த அதுக்கு அட்வான்ஸ் கட்டுறேன், அந்த இடத்துக்கு அந்த பொருளுக்கு. சரி சரி. அதுல காண்டி நான் வெயிட் பண்ணி இவங்க நான் வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. வராம போனாலும் எனக்கு பைசா வர முடியாது, அவன் என்னை வெளியே விட மாட்டேங்கிறான். அந்த மாதிரி லாக் 2013. அப்பதான் பெரிய லாக். பெரிய லாக்னா என்னுடைய லைஃப்ல நான் அப்பவும் ப்ரேயர் பண்ணும்போது சொல்லுவேன், என்னுடைய எதிரி கூட இப்படி ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா ஊழியக்காரர் இந்த மாதிரி பண்ண குடும்பம் இப்போ எதிர்க்கப்பட்டு குடும்பங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா 7 மாசம் ஆகணும் போது தாங்க முடியாது, அங்க வட்டி கட்ட முடியாது. ஏன்னா ஒரு சொத்து வித்துட்டேன், திரும்ப நான் போக முடியாதனால அடுத்த சொத்து விற்க நான் போக முடியாது. நான் பஹ்ரைனுக்கு வரல, ஏன்னா என் பாஸ்போர்ட் அங்க இந்தியாவுக்கு எங்கேயும் போக முடியாது. நான் அங்க இருக்கிறேன், துபாயில இருக்கேன். அந்த இடத்துக்கு இவங்க வந்துருவாங்க. பஹ்ரைன்ல தொழில் நடத்துக்கு நான் என்ன, இங்க ஒரு சித்தப்பா பையனை தான் இங்க வச்சுட்டு போயிருக்கேன். அவன் அந்த 7 மாசத்துல அவன் இந்திய ரூபாய்க்கு 3 கோடி ரூபாய்க்கு அவ்வளோத்தையும் கொண்டு போயிட்டான். அவன் வித்து இங்க வீட்டுல பைசா கொடுக்கறது கிடையாது. அவங்க போக முடியாதுல்ல, அவங்க போக மாட்டாங்க. அவன் என் சித்தப்பா பையன் தான் கொண்டு வரணும், என் தம்பி தான். அவங்க வந்து கொண்டு கொடுக்க இல்ல விற்கல அப்படி. அவன் இதுல போகணும்ல, அவன் தான் இங்க பொருள் எல்லாமே இதாயிடுச்சு. அவர் சேல்ஸ் பண்றாரு, நிறைய பொருள். நான் அப்பவுமே ஃபுல் பண்ணி வச்சிருந்தேன். ஆண்டவர் பெரிய ஃபுல் என்னடா. அப்போ 2 யார்டு இருந்துச்சு, 2 யார்டும் ஃபுல்லு. அப்போ இவன் அதுல வித்து இவன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவான், எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்றதே தெரியாது. அவன் கிட்டத்தட்ட 15 வருஷம் என்கிட்ட இருக்கிறான். பஹ்ரைன் ஃபுல்லா இருந்துச்சு. மைக்கேல் நாட் மோர், அவங்க இல்ல, இனி வர முடியாது, அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. இவன் என்னுடைய சித்தப்பா இங்க இருக்கிறவன் இந்த கம்பெனியை விற்க ட்ரை பண்றான், நான் இல்லாம. அந்த 2 ஓனருமே நோ. மைக்கேல் எல்லாம் ஒரு ஓனர் துபாய்க்கே தேடி வந்தா, என்னையா நீ ஜெயில நீ இங்க இருக்க, எப்படி உடனே அங்க வா, அப்படி இருக்க, அப்படி எல்லாம் பேசப்பட்டாங்க. அதாவது அப்பதான் இவன் மேல எனக்கு வருது. அப்ப நான் நிறைய இடத்துல பைசா வாங்கிட்டு வச்சேன், அதெல்லாம் இவன்
பண்றதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. சரி 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 சரி. சரி நான் எதுவுமே ஓகேன்னு இப்போ ஆண்டவர் சொல்ல நீ வந்து கீப் குவைட், எதுவுமே தெரிவிக்காத, தெரிஞ்சிக்க மாதிரி காட்டுவிக்காத அப்படின்றாரு. இப்போ நான் அங்க வைராக்கியத்தில் ஆண்டவரே நீ கூட்டிட்டு போகணும், பாதத்தை பிடிச்சிட்டோம். இந்த ஊழியக்காரர் வந்து சொன்ன பிறகு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அங்கேயே நான் சர்ச்சைக்கு போகாம கூட நைட்டு ஃபுல்லாக நாங்கள் 2 பிரேயரு. இப்போ வந்து நெருக்கப்படுறேன். மனைவியுடைய கொலுசை கடைசிது வித்து அனுப்புறாங்க. அங்க நான் லாக்டவுன்ல வேண்டாமான்னு இல்லை நீ ஏதோ அன்னைக்கு அனுப்பலன்னா நான் அதுக்கு இடத்துல அங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சுச்சுவேஷன். வாடகை காருக்கு எடுத்துக்கு பைசா கட்டல, அதுக்கு அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். ஸோ அனுப்பணும்னு அதை கட்டுனேன். அங்க ஃப்ரெண்டு மூலமா எனக்கு அதுல என்னன்னா இந்த ஊழியக்காரருக்கு ஒரு தம்பி உண்டு, அவரு நாங்க வீட்டுல இருக்கிறேன், அவரு என் கூட வந்து தங்க வர்றாரு. நான் தங்கட்டுமா ஓகே அப்படின்னேன். அவரு என்ன பண்ணுவாருன்னா என்னுடைய சாப்பாடுக்கு பைசா எல்லாம் வச்சு அவர் வச்சுட்டு போவார். இப்போ சாப்பாடுக்கு டைட்டு, நான் அப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 3 மணிக்கு மேலதான் நான் சாப்பிடுவேன் டெய்லி. சரி சரி. அந்த மாதிரி. சரி. அப்போ அவரு காலையில் வச்சுட்டு போயிருவார். வேலைக்கு போகும்போது நாங்கள் 6 மணி வரைக்கும் இருந்ததுன்னா அவரு 7, அவரு 6க்கு அவர் எந்திரிப்பார், நான் தூங்குவேன். அவரு தலைமாட்டில் வச்சுட்டு போயிருவாரு பைசா, சாப்பாடுக்கு பைசா. அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு எனக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். அப்போ அப்புறம் நான் அங்கிருந்து துபாயில இருந்து கிளம்பி வர்றேன். 13 மே 17ஆம் தேதி நைட் ஆண்டவர் அன்னைக்கு, ஆமா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 17 7 மாசம் கழிச்சு 7 மாசம் கழிச்சு இங்க வரோம். இங்க வந்ததுக்கப்புறம் நீங்க நிறைய இழந்திருப்பீங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா டோட்டல் க்ளோஸ். இங்க வரேன் கம்பெனி க்ளோஸ். அப்போ இப்போ ஒரு நாள் பணம் இருந்துச்சா? பணம் ஒண்ணும் கிடையாது. ஆனா கம்பெனி இருக்கு, கார் இருக்கு. ஆனா நாங்க வந்து சீட்டு மாதிரி போடுவாங்கல்ல, எதுவுமே கிடையாது, சுத்தமா எதுவுமே. ஆனா ஆண்டவர் நடத்துற பாரமா இல்லையா? நீங்க அன்னைக்கு வந்து இறங்கும் போது ரொம்ப வருத்தப்பட்டீங்களா? நான் அது மாதிரி இப்படி ஆயிட்டேன், மெலிஞ்சி ஆளும் மனசு என்னன்னா ஒரு வித்தியாச அந்த என்ன சொல்லல ரொம்ப கௌரவம் அந்த இதெல்லாம். மறுநாள் நான் அங்க ஊர்ல இருக்கும்போது இங்க ஒரு பைசா வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 5000 டினார் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லி 17000 டினாருக்கு செக்கு நான் வந்திருக்கேன் மறுநாள். அப்போ இதை நம்ம கொடுத்தாதான் நம்ம அடுத்தால பிசினஸுக்கு அவங்க 25000 டினார் தருவாங்க. அப்போ என்னுடைய எய்ம் என்ன இருக்கு, அப்போ நம்ம சீரோல இருக்கோம், குடும்பமும் யாருமே ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா ஊர்ல கம்ப்ளீட்டா பிளாக். ஏன்னா நான் 7 மாசம் வராதுனா 7 மாசம் வட்டி கட்டணுமே அங்க நான் முதல் 2 மாசம் 1 லட்ச ரூபாய் ஒரு நாளைக்கு வட்டி. அப்போ அது ஒரு மாசம் 30 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய் ஏறி. அப்போ நான் அங்க கட்டாதனால அவங்களுக்கு அவங்களும் பெரிய இதெல்லாம் இருக்காங்க. ஆமா எல்லாம் ட்ரபிள். அவங்க யாரும் ஹெல்ப் கிடையாது. சோ இங்க வந்தா இங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? அவங்க ஃபோன் பண்ணி பேசுனாங்களா இல்ல பணத்தை மட்டும் கேட்டு இருந்தாங்களோ? அவங்க அதுதான் கேட்பாங்க, எப்போ வரீங்க. அப்ப நான் இந்த 1 மாசம் நான் வந்து இந்த பகரீன்ல ஆண்டவர் சொல்றாரு கீப் குவைட்ன்றாரு. எதுவுமே செய்ய வேண்டாம், எதுவுமே எனக்கு கையில பைசா சுத்தமா கிடையாது. சுத்தமானா எப்படி இருந்த பகரீன்ல நான் எப்படி இருக்கிறேன்னா எனக்கு ஒரு வேற மாதிரி திட்டம். நான் அழுதது ஒரே நாள், ரொம்ப அழுதுனேன். எப்படின்னா எனக்கு வீட்டுக்கு சமையலுக்கு சாமான் வாங்க போனோம் அப்படின்னு. எப்போ நான் கம்பெனிக்கு போனேன், கம்பெனியில் எப்பவுமே பெட்டி கேஸ் வந்து 20 டினார் வச்சிருப்போம், சில்லறை கேட்டு பெட்டி கேஸ் ஆட்டு. அப்போ அங்க இவன் வந்து ஒரு வாரத்துக்கே 2 டினார் 3 டினார் தான் பிசினஸ் பண்ணி தர்றான். இதுதான் உண்மை. ஆனா வண்டி அங்க உள்ள இருக்கு, எனக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்கு. நான் வச்சுட்டு போனது எனக்கு வந்து மெமரி பவர் வந்து பயங்கரமா ஆண்டவர் தந்திருக்கு. நான் ரொம்ப மெமரி பவர் பிளஸ் ஞாபக சக்தி ரொம்ப தந்திருக்கிறாரு கர்த்தர். அதனால எனக்கு என்னாச்சுன்னா எனக்கு தெரியும், நான் இங்க வந்து அப்படியே இருந்து பார்த்துட்டு நான் வருவேன். அப்படியே தான் இப்படிதான் இப்படி பாம்போல இருப்பேன், நல்லா மெலிஞ்சு இருந்து ஆள் ரொம்ப இதா இருந்து பாம்போல இருப்பேன். ஏன்னா இப்ப நான் வீக்கில் இருக்கிறேன்ல ஏன்னா அப்படின்னு. அப்போ இங்க ஏற்கனவே காரெல்லாம் உண்டு, அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் இங்க உள்ள இதுக்குள்ள பைசா இல்லைன்னு அப்போ பெட்டி கேஸ்ல இருந்து ஒரு 5 டினார் தான் வீட்டுக்கு சாமான் வாங்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு நாங்கள் மனைவி பிள்ளைகளும் பையன் பெரிய பையன். அப்போ போயிட்டு வரும்போது லூலுக்கு போயிட்டு கீழே இறங்க, அங்கே சிக்கன் இருக்கு எனக்கு வாங்கித்தாங்கிறான். எங்கள் அண்ணன் பையனும் இருக்கிறான் அங்கே. அப்போ நான் ஊருக்கு போகும்போது கர்த்தர் குடும்பத்தை வச்சு இங்கே பாதுகாக்கிறதுக்கு அவனுக்கு ஆட்களை அனுப்பியிருந்தார். அப்போ இங்கே நான் கீழே இறங்கி வரும்போது எனக்கு என் பையன் கேட்டுனா இல்லைன்னு, பிள்ளைகள் கேட்டு இல்லைன்னு, அவன் வெறும் ஒரு சிக்கன் தான் கேட்குறான். என் கையில் 5 டினார். அப்போ நாங்கள் சமையலுக்கு மட்டும் சின்ன கொஞ்சம் பொருள் 3 டினாருக்கு வாங்கிட்டு 2 டினார் தான் இருக்கு கைக்கு செலவுக்கு.
இவன் கேட்குறான் சிக்கன் எனக்கு இல்லைன்னு அப்படியே கண்ணீர் மலமளமலன்னு அழுது அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் டைம் இது ஃபர்ஸ்ட் டைம் புள்ளியல் கேட்டு நான் வேற எதுக்கும் கலங்க மாட்டேன். அப்படியே கலங்கி அப்படியே அழுது கண்ணீர் சாடுது. சித்தப்பா என்ன அப்படின்னு எங்கள் அண்ணன் பையன் கேட்குறான். இல்லை இப்படி தம்பிக்கு சொல்கிறான், அவன்கிட்ட சொல்லு புரிய வை, நாளைக்கு வாங்கி தரேன். பையன் என்ன கேட்குறான்னா, மம்மிகிட்ட நான் இது வரைக்கும் கேட்கும்போது டேடி வந்தோன்னே வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்களும் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அழுது. என்னன்னா பிள்ளைகளை வளர்த்த விதமே வேற. சாப்பாடு விஷயத்தில் நான் அடுத்த ஆளுகளுக்கே ரொம்ப இது பண்ணுவேன். எனக்கு எப்பவுமே கண்ணு எனக்கு அதை சொல்ல முடியல. நீங்க பொதுவாகவே நல்லா நமக்கே நல்லா கவனிக்கிறீங்க. ஆமா, அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப அந்த மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், ஆண்டவரே எப்படின்னு. ஆண்டவர் திடப்படுத்தினார், அமைதியா இரு அப்படின்னு. 24 நாள் பார்த்துட்டு 26ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த் 26ல சித்தப்பா போய் ஊருக்கு போனாங்கன்னா, நான் அப்போ அவனுக்கு சம்பளமாக அவனுக்கு மட்டும்தான் 4-5 மாதம் கொடுக்கல. ஸோ அப்போ சொன்னேன், ஒன்று செய் 4 மாதம் கொடுக்காம இருந்தேன், மற்றதெல்லாம் எடுத்துக்கணும். அப்போ நீ போகும்போது நான் டிக்கெட் எடுத்துட்டேன், பைசா இதுக்கு மட்டும் பைசா அனுப்பி தரேன், நான் தாரேன் அப்படின்னு நான் கொஞ்சம் பைசா வாங்கி வச்சிருக்கிறேன். ஒரு 200 டினர் வேணும். இவன் நைட்டோட ஒரு இன்ஜின் 700 டின்னருக்கு விற்று அவன் என் பைசா எடுத்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். நைட்டோட போயிட்டு என்ன கூடவே இல்லை. சில பேரும் எடுக்க மாட்டேங்க 12 மணிக்கு பிறகு. மறுநாள் காலையில் ஃப்ரைடே, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு வாரத்துக்கே 2 டின்னர் 3 டின்னர் தான் பிஸ்னஸ் பண்ணுறான். நாங்கள் ஒரு வேலைக்கும் ஒரு பாகிஸ்தான் ஒரு லேபர் வச்சுருந்தோம். சரி. மறுநாள் வெள்ளிக்கிழமை சாவியும் கொண்டு தரணும்னு வெயிட் பண்ணுறேன், வரல. எடுக்க ஆஃப் பண்ணி வச்சிட்டான். மறுநாள் காலையில் நானும் பையனும் 9 மணிக்கு இங்கிருந்து போகிறோம். ஏன்னா எப்போவுமே ஃப்ரைடே வந்து டியூட்டி டைம் வந்து 8 to 12 தான். நாங்கள் அன்றைக்கி போகிறோம், 9 மணிக்கு போகிறோம். அங்கே என்ன பண்ணியிருக்கான், பக்கத்தில் சொந்தக்காரங்க, பக்கத்துக்கு வேலை பார்க்குற ஒரு பையன், அவன்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிட்டான். நானும் பையனும் போய் வந்துட்டு அந்த பாகிஸ்தானி லேபரையும் கூட்டிகிட்டு உள்ளே போய் இருக்கோம். ஆண்டவர் பார்க்குறாரு, திறக்கிறார். பாருங்கள், 7 மாதம் அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியல, ஒன்றும் இல்லைன்னு அனுப்புகிறான். முதலாவது நான் போய் அப்படி உள்ளே போய் பார்க்குறேன். அன்றைக்கி தான் எனக்கும் தெரியுது, அதுக்கு முந்தின நாள் தான் ஒரு இன்ஜின் கலத்தி விற்றுருக்குது. நான் என்னோட வந்து கேட்குறேன், அதை பார்க்க போகிறேன், அங்கே இல்லை. நேற்று தான் கலத்திருக்கு, நேற்று நைட்டு தான் நாங்கள் கலத்தி கொடுத்தோம்னு அந்த பையன் சொல்கிறான். எங்களை வச்சு தான் கலத்தினா அப்படி சித்தப்பா அப்படின்னு, சொந்தக்கார பையன். அப்போ அதை பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த 9 to 12க்குள்ள நாங்கள் எங்களுக்கு கடத்துறது பிஸ்னஸ் பண்ணி தந்திருக்காரு 200 டின்னர். ஆமாம், 200 டின்னர் அன்னைக்கு. ஒரு வாரம் முழுதும் 2 டின்னர் 3 டின்னர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவன். அந்த அந்த பாருங்க 9 to 12 இந்த 3 ஹவர்ஸ்ல 200 டின்னருக்கு பிசினஸ். அப்ப அவன் பொருள் வந்து இருக்குது. அன்னைக்கு எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஆகார் கண்களை திறந்த பிறகு அவள் கண் திறக்கப்பட்டு வந்து நீரூற்றை பார்த்தான்னு நம்மளுக்கு வேதத்துல இருக்கு. அதே போல எனக்கு நான் அங்க போய் இருக்கும்போது இவங்களுடைய எல்லாரும் கண்ணையும் ஆண்டவர் மறைச்சிட்டார். விக்கியம் தெரியல, யாரும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து பொருள் எடுத்து கொடுக்குறோம், நானும் பையனும். அன்னைக்கு தான் ஒரு பொருளை தூக்கி நானும் பையனும் ஒரு காருடைய பானட்டை தூக்கி தலையில வச்சுட்டு வரோம். அசல உனக்கெல்லாம் தேவையா, நீ எப்படி இருந்த, நீ செமுக்கிறியா அப்படின்னு போதுதான் கர்த்தர் இந்த முதல் நாளே இப்படி நாங்க நைட்டு இருந்து ப்ரேயர் பண்றோம். ஆண்டவர் எங்களுக்கு 2 பேரும் கை விட்டு இருந்து ப்ரேயர் பண்றோம். சிறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. இது போனாலே அது அந்த கடைக்காரன் வரான், இவன் வந்துருவான், இப்ப காசு கொடுக்கணும், அப்பா காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன செய்யணும் தெரியாம ஒரு நாள் எல்லாம் ட்ரெஸ் மாத்தி கிளம்பி போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க நிற்கும் பொழுது நான் எங்க போறதுன்னு கேட்டாங்க. மனசு உடைஞ்சு. கம்பெனிக்கு போக முடியாது. அப்ப நான் எங்க போகணும், கிளம்பியாச்சு, எங்க போகணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் ஜோம் பண்ணலான்னு அவன் ஜோம் பண்ண கை பிடிச்சி 2 பேரும் ஜோம் பண்ணும். அப்ப ஆண்டவருடைய அபிஷேகம் அவ்வளோ அழகா இறங்குது. ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தது. அவங்க அந்நிய பாஷையில பேசினாங்க. இந்த இதோ உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்க, ஒருவரும் அடைக்க முடியாதுன்னு சொல்லி இந்த வார்த்தை வந்த போது, வார்த்தை வெளிப்பட்ட போது அப்படி ஒரு சமாதானமும் ஒரு அபிஷேகமும் ஒரு நிறைவும் ஒரு சந்தோஷமும் வந்துச்சு. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண 200 டினார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் 200 டினார் குறைவா பிசினஸ் வந்ததே கிடையாது. டெய்லி இது வந்து நான் சாட்சி சொல்லணும்னா அன்னைக்கு தந்தது. இதுல வேற இது அதிசயம் என்னன்னா, நான் 1 மாச பைசா
அந்த கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுட்டு சரி யார் யாருக்கெல்லாம் இவன் கடன் எடுத்து வச்சிருக்கான், இவன் பிறந்த வரலையே தம்பி அங்க ஊருக்கு போயிட்டா அதுக்கு பிறகு என்ன இவனுக்குள்ள இருக்க கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாரும் வந்து சொல்ல பிறவிட்டாங்க இவன் போன பிறகு எனக்கு இவ்வளவு தினம் எனக்கு இப்படி தினம் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன். எனக்கு ஒரு நாளைக்கு 200 டினார் வருதா அப்படிங்கும்போது எனக்கு 30 நாளைக்கு என்னாச்சு 6000 டினார் 7-8,000 டினார்ட்டு வந்துருந்து சேர்த்து வச்சிருந்தேன். சேர்த்து எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் யாரையும் ஏமாத்த ஆண்டவர் அது மட்டும் எனக்கு நல்லா கத்து இருந்தார். யாரையும் ஏமாத்த விடாது, எல்லாரும் கொடுக்கணும்னு இவன் என்ன சொன்னானோ அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து மாசம் தோறும் தருவேன், வெயிட் பண்ணுவேன். எல்லாரும் அதனால வெயிட் பண்ணாங்க. ஆண்டவர் எந்த இடத்துலயும் என்னுடைய பேரை கிட அவர் அலோட் பண்ணல. சாத்தான் எவ்வளவு முயற்சி பண்ண போறோம், கர்த்தர் ஒரு இடத்துல கூட என்னுடைய பேரை கிட்ட அப்போ அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மாசம் நம்ம வந்துட்டு 2வது மாசத்துக்கு பையன்கிட்ட கொடுத்துட்டு பையன் நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் இங்க இருக்கிறாங்க. நான் ஒத்தைக்கு இந்தியாவுக்கு போய் ஒரு இடத்த வித்து அதுல கையெழுத்து போட்டு மச்சனனுக்கு வட்டிக்கு கொடுக்குறோம். வட்டி மட்டும் ஏன்னா வசூல் கொடுக்க முடியாது. ஒரு இடத்த கொடுத்த பெரிய காரியமா. அப்போ ஒரு இடத்த என்னுடைய திருநெல்வேலியில வந்து ஸ்டேடியத்துக்கு பாளையங்கோட்டை ஸ்டேடியத்துக்கு எதிர்த்தால உள்ள காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருந்தது. அது சடன்ல அதுக்கு கொஞ்ச நாள் முன்னால தான் வாங்கியிருந்தோம். அதை விற்கிறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டை ஆர்டர் அலோட் பண்றாரு. அவன் என்ன பண்ணிட்டான்னா சும்மா ஜஸ்ட் சொன்னா அட்வான்ஸ், அதாவது அது நாங்கள் வந்து 60 லட்சத்துக்கு விற்றோம். அவன் ஒரு 25 லட்சம் அட்வான்ஸ் வச்சுக்க. அவன் வந்து என் காலேஜ் மெட்ரு அந்த பையன் அவன் வந்து ஈராக்கில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து 25 லட்ச ரூபாய் எனக்கு தந்து நான் எடுத்துக்கிட்டதேன். டிசம்பர்ல வருவேன். அப்போ பேலன்ஸ் வந்து எழுதிடுவோம். நான் இந்த 25 லட்சத்தை வைக்கும்போது இதெல்லாம் ஆண்டவர் செய்தவருடைய அற்புதத்தை பாருங்க. அதான் அவரை முழுசா பிடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அவர் வழியை ஒதுக்கி தருவார். அந்த டைம்ல நான் இந்த பைசாவை வாங்கி என் மனைவியுடைய அப்பா கையில கொடுத்து விட்டுருக்கேன், நீங்க போங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பாளையங்கோட்டையில ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். அங்க போயிட்டு நீங்க போங்க எனக்கு கொஞ்சம் அவங்கள்ட்ட ஃப்ரீயா இருந்துட்டு வரேன். இவங்க அப்பா என்ன சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே 60 லட்சம் ரூபாய்க்கு எங்க நகையிட்டு வச்சிருக்கோம். அது ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகுது, 1 இயர் ஆகுது. ஏலத்துக்கு போயிடும். ஆர்டர் பண்ண அதிசயத்தை பாருங்க. அப்போ வந்து தங்க விலை வந்து ஹை ரேட்ல இருக்கு. பஹ்ரைன் கோல்ட்ல டினாருக்கு இந்திய மைசா ரோல இருக்கு. கொண்டு வந்து பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஆண்டவருக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு ஐடியா, போ நாளைக்கு போய் பணகுடியில் இருக்கக்கூடிய இப்படியே பர்டிகுலர் சொல்றாரு. எனக்கு அங்கதான் வச்சிருக்குன்னு தெரியாது, ஏன்னா இவங்கெல்லாம் வச்சிருக்காங்க. அதை போய் திருப்பு அப்படிங்கிறாரு. அப்ப திருப்பிட்டு திரும்பாத வை. எப்படி பாருங்க, திரும்பாத வை. அப்ப உனக்கு அதே பைசா வெளியே வந்துடும். போறோம், போயிட்டு நகை திருப்புறோம் 20 லட்சத்துக்கு. அங்க இப்போ வந்து என்ன நகை வேலை கூடுறதுனால கொஞ்சம் நகையை திருப்பி தர்றாங்க. நல்லா பாருங்க, அவனுடைய கிருபையை பாருங்க. நாங்க அங்க இருந்து காவாசி நகையை திருப்பி எடுக்கிறோம். திரும்ப இங்க வரோம், அங்க வச்சுட்டு எடுத்து அதே பைசா திருப்பி எடுத்தாச்சு. திரும்ப அந்த வட்டி மட்டும் தான் கட்டிருக்கணும். திரும்ப இங்க கொண்டு வரோம், இங்க கொண்டு வந்து அதே மாதிரி நகை வைக்கிறோம், மீதி நகை எடுக்கிறோம். திருப்பினா 1 கிலோ 300 கிராம் நகை என் கையில எக்ஸ்ட்ரா கையில வந்திருக்கு. பிளஸ் 7 லட்சம் ரூபாய் மீதி வந்திருக்கு. 7 லட்சம் ரூபாய் மீதியா வந்திருக்கு. நம்ம கொண்டு வந்திருந்தா கூட 25 லட்சம் ரூபாய் தான். அங்க போ நகை ஏலத்துக்கு போயிடும். இப்ப பாருங்க, இவங்களும் இப்படி சொல்லி இப்ப இவங்க அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷம். நகையெல்லாம் திருப்பி இன்னும் 1 இயருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு திருப்தி. ஆண்டவர் இந்த நகையும் திருப்பி 1 கிலோ 300 கிராம் கையிலையும் திருப்பி தராரு. கேட்டீங்களா? பிளஸ் 7 லட்சம் ரூபாய் எனக்கு பேலன்ஸ் வந்துருக்கு. அது வந்துருச்சு. ஆமா. இப்போ பாருங்க, 25 லட்சம் ரூபாய் வச்சு 60 லட்சம் ரூபாய் நகையை திருப்பி இருக்கு. கண்டிப்பா இது மிராக்கிள் இல்லையா? கண்டிப்பா மிராக்கிள். இதை நான் இங்க கொண்டு வரேன். பஹ்ரைன் கொண்டு வரேன், நகையும் கொண்டு வரேன். இது ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்து நகையை விற்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணணுமே, எனக்கு இங்க பைசா தேவைப்படுது பிசினஸ். அப்படி விற்கும்போது எவ்வளவு 25 லட்சம் ரூபாய்க்கு இந்திய ரூபாயை கொண்டு வந்தா பஹ்ரைன் பைசா எவ்வளவு கிடைக்குமோ, இந்த நகையில இங்க வந்த இடத்துல எங்க
மனைவி சொல்லாங்க இதெல்லாம் புது நகை இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு வெறும் 700 சில்லற 750 கிராம் எவ்வளவுதான் தந்தாங்க. ஓகே ஓகே. விற்கிறதுக்கு கொண்டு போறோம். சரி சரி. கொண்டு போனா அதை விற்கிறோம் எக்ஸாக்ட்லி 25 லட்ச ரூபாய்க்கு நம்ம பகரின் பைசாவை மாத்தினா எவ்வளவு வருமோ அந்த பைசா கரெக்டா 12 லட்சத்தி சம்திங் கிடைச்சு. ஓகே ஓகே. அப்படி 12,000 சில்லற. சரி. 12,000 சில்லற கொண்டு வந்து அதையும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு முதலீடு பண்ணது. ஓகே. இதுதான் ஆண்டவர் தர்றது. முதலீடு பண்ணு. சரி. அப்போ நான் இப்போ வந்து நான் தான் அவன் இதுக்கு முன்னாடி இன்னொருத்தனை நம்பி அவன் சொல்ற ரேட்டுக்கு கொடுப்பேன். இப்போ கிடையாது. நானே இன்வால்வ் ஆகி நானே எடுத்து நானே கொண்டு வர்றேன். ஸோ இப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சரி இப்போ இப்போ வந்து நான் உழைக்கிறதுக்கு இறங்கி இருக்கிறேன். ஆண்டவர் என்னை நடத்துறாரு. ஒரு கஸ்டமரை எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. புதுசா ஒரு கஸ்டமர் இங்க உள்ள லோக்கல் பகரணி. அவன் வந்து ஒரே நாள் நான் இது வரைக்கும் நான் எத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிருக்கேன். ஒரு மனுஷன் இவ்வளவு ஒரு பர்ச்சேசிங் இவ்வளவு பண்ண கிடையாது. ஒரே நாள் பர்ச்சேஸ்ல 5000 டினாருக்கு பண்றான். அவன் வந்து துபாயில இருந்து போய் இன்ஜின் கொண்டு வைக்கிறவன் இங்க நல்ல நான் குறைஞ்சு கொடுக்கன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி அவங்க கம்பெனிக்கு வைக்கிறான். சோ 5000 டினாருக்கு ஒரே நாள் வருது. கேட்டீங்களா? ஆண்டவர் தர்றது பாத்தீங்களா? நம்ம எண்ணுவதற்கும் அவருடைய நினைப்பதற்கு மேலான காரியத்தை அவர் எனக்கு செய்து தந்தார். 5000 டினார் தந்தான். அதே போல அதுக்கு அடுத்த 2 நாள் வந்து மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 சம்திங். அதுக்கப்புறம் வந்து அப்பதான் சொல்றான் நீ நிறைய எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ற, குறைஞ்ச ரேட்ல எனக்கு தர்ற, என்கிட்ட கொஞ்சம் கார் இருக்கு எடுக்கிறியா அப்படிங்க பிசினஸ்க்கு. அப்புறம் சொன்னேன் இப்போ என்கிட்ட அவ்வளவு பைசா நீ செக்கு தான் செக் இருக்கா? ஆமான்னு செக்கு தான் நான் தரேன்னு சொல்லி இந்தியன் மதிப்பு படி 50 லட்ச ரூபா கார் சும்மா தரான். நம்பிக்கை. ஏன்னா ஸ்தாபனத்தை எப்படி நடத்துறேன் எப்படி ஏன்னா நேர்மையா இருக்கிற அவனுக்கு தெரியும். அதான் கர்த்தர் நடத்தும் போது நம்ம நான் ஒண்ணுமே இல்ல மிராக்கள். அதான் எதை தந்துடானா இப்போ அவனுக்கு நான் செக்கு போட்டு கொடுத்துருக்கிறேன். இந்த அவன் தந்த வண்டியில உள்ள கார்ல உள்ள எல்லா பொருளையும் வித்து அவனுக்கு தான் திருப்பி அடைக்கிறேன். எனக்கு 2 எப்பவுமே வந்து 2 இப்ப நான் இப்போ 50 லட்ச ரூபாய்க்கு அவன் தந்திருக்கிறான் பொருள் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கும். கிடைக்கும். அப்ப அவனுக்கு கொடுத்த பிறகு எனக்கு வந்துருதா? இப்போ மே ஜூன் போயிட்டு ஜூலை வந்து நான் இது பண்ணிட்டு வந்திருக்கேன். சரியா? ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதத்துக்கு இந்த டிசம்பருக்குள்ள அதே மனுஷன் மூலமா இதுல என்ன இந்த ஆகஸ்ட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. இருக்கிறது இந்த இப்படி ஒரு கஸ்டமர் தந்து எனக்கு ஒரு இன்வெஸ்டர் மாதிரி தந்திருக்கிறான். ஆண்டர் தந்திருக்கிறாரு. இப்போ ஒரு பஹ்ரைனுக்கு வந்த மறுநாள் ஒருத்தருக்கு 17,000 டினாருக்கு செக் கொடுத்து தெரியுமா? 5000 டினார் வாங்கிட்டு 17,000 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 12,000 டினாரு அவன் வட்டி வாங்கினவன். அவன் ஆண்டவர் சும்மா விடல. இன்னொரு கம்பெனில இப்படி ஒரு கொஞ்சம் கார்கள் இருக்கு, அதை வாங்குறதுக்கு நீ பைசா கொடுக்குறியா? நான் செக் போட்டு தரேன், இவ்வளவு பைசா தரேன். அந்த வண்டியை வாங்கி கொண்டு வந்து அந்த வண்டியை வித்து இந்த 17,000 டினாரை அடைக்க வைக்கிறார். அவன் பைசாவே முதலீடு பண்ணி 10,000 டினார் முதலீடு பண்ண சொல்லி அதுல உள்ள வருமானத்துல 17,000 டினார் கடன் அடிக்க அவனுக்கே அடிக்க வைக்கிறார். வேண்டும் எதையுமே பாக்கெட்ல இருந்து எடுக்கல. இப்ப எங்க வருது பிசினஸ்? இது வரும்போது டிசம்பர்ல ஒரு பெரிய மிராக்கள் ஆண்டவர் பண்ணி தர்றாரு. என்ன மிராக்கள் பண்ணி தர்றாருன்னா லண்டன் டாக்ஸின்னு ஒரு டாக்ஸி இங்க பஹ்ரைன்ல ஓடிட்டு இருந்து அதை க்ளோஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு 200 வண்டி இந்த டைம்ல. அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு இந்த நம்மளுக்கு பர்ச்சேஸ் கொண்டு வருவாங்க, பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வண்டி கொண்டு வருவாங்க. ஒரு பாகிஸ்தான் மூலமா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 7 வண்டி வந்துச்சு. அதை நான் குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கினேன். வாங்கிட்டு அதுல உள்ள பொருள்களை வெயிட் பார்க்கும்போது அந்த வண்டியினுடைய ஒர்த்து எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், வச்சுட்டேன். ஓகே, இது எனக்கு தெரியும். இப்படி அவன் ஒரு 7 அப்படின்னு மொத்தத்துல ஒரு 24 வண்டி கொண்டு வந்துருந்தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ 200 வண்டி அந்த கம்பெனி கொடுக்க போகுது. இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டு போய் கொட்டேஷன் கொடுக்குறாங்க. யாருக்குமே அந்த வண்டியினுடைய ஒர்த்து தெரியாது. சாதாரணமா ஒரு காரு
ஏன்னா நான் இங்க 24 இது வந்து இந்த அனுபவத்தை ஆண்டவர் படிக்க வைக்கிறார். புரியுது ஆரம்பத்துல இருந்து. ஓகே ஓகே புரியுது. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. சரி சரி. இந்த ஞானத்தை தர்றது அவர். சரி. அப்ப இந்த காரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வண்டி இவ்வளவு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு அந்த ரகசியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறதுனால இந்த கம்பெனில உள்ள ஒரு ஆள் அவரும் தெரியாது எனக்கு யாருன்னு. அங்க வேலை பார்க்கவே நான் உனக்கு வண்டி எடுத்து தந்தால் இந்த 200 வண்டி உனக்கு வாங்கி தரேன், எனக்கு 2000 டினார் கமிஷன் தருவியா அப்படின்னு கேட்கறான். என்கிட்ட பைசா கிடையாது அவன்கிட்ட சொல்றேன், என்கிட்ட பைசா கிடையாது, நீ 1 மந்த் செக் போட்டுதா. பாருங்க கர்த்தர் எவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்யற. நீ செக் போட்டுதா, நான் பாத்துக்கிட்டேன், ஆனா எனக்கு 2000 டினார் தரணும். 20,000 டினார்னா ஆல்மோஸ்ட் கோயிங் டு 50 லட்சம் ரூபாய். இவனுக்கு 2000 வாங்கும்போது 50 லட்சம் ரூபாய் வரப்போகுது. இப்போ கட்டணும். அப்போ நான் செக் போட்டு கொடுத்தாச்சு, வண்டி வந்து இறங்குது. இந்த டைம்ல இந்த இன்வெஸ்ட் பண்ணா தெரியுமா, இந்த கார் எல்லாம் அவனுக்கு நான் அந்த 25 லட்சம் ரூபாய் 25,000 டினார் 50 லட்சம் ரூபாய் அவனுக்கு நான் ஃபுல் அந்த செக்குக்குள்ள பைசா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து முடிச்சிட்டேன். அவன்கிட்ட இப்படி இருக்கு நீ பண்ணுவியான்னு கேட்டு ஓகேன்னு அவன் பைசா கட்டுறான். கேட்டீங்களா? சரி. அந்த வண்டி வாங்கி நான் இதுவரைக்கும் அந்த வண்டி நான் திரும்ப வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தால் எனக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். ஏன்னா எனக்கு அதுக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சு ஒர்த்து உள்ளது. ஆனா எனக்கு அன்னைக்கு அர்ஜென்ட்டுக்காண்டி இரும்புக்கு வைக்கவும் இதை இது பண்ணி விற்கிறதுக்காண்டி நான் வித்தும் போது அதுல இருந்து ஒவ்வொரு பார்வையில கற்றுக் கொடுத்தாரு. அதுல இருக்கக்கூடிய டீசலே மோர் தென் எனக்கு 2000 டினாருக்கு மேல டீசல் மட்டும் இருந்துச்சு. சரியா? அது எங்களுக்கு யூஸ் ஆகும். இது போக ஒவ்வொரு பொருளா நான் பிரிச்சு வைக்கிறதுனால எனக்கு வந்து லாபம். அந்த ஒரு ஸ்லாட்டோட எங்கள்கிட்ட இருந்த இது வரைக்கும் இல்ல எல்லா கடத்தையும் அடக்கி வச்சாரு. இதான் பெரிய மிராக்கிள். அந்த டிசம்பர் 1 கோடி எல்லாமே அடைச்சிட்டீங்க கம்ப்ளீட்டா. 1 கோடிக்கு அவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் சொத்து எழுதி கொடுத்துட்டீங்க. பேலன்ஸுக்கு பிளஸ் நகை எல்லாமே அங்க 60 லட்சத்துக்கு திரும்ப வச்சுட்டு வந்தோம்ல. ஜனவரியில சிஸ்டர் ஊருக்கு போக வச்சு நீங்க அனுப்ப ஒரு ஆர்டர் போகும்போது கேட்க எனக்கு 100 டினார் தாங்கன்னு சொல்றாங்க. என்கிட்ட இல்லைன்னு சொல்லி விடுறேன். அப்ப அங்க உள்ள நகை இதெல்லாம் நீ போக நகை திரும்ப நம்பிக்கை கிடையாது யாருக்கும். ஆனா ஜனவரியில சிஸ்டர் வர்றதுக்கு முந்தினா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் அனுப்புறது தான் 10 லட்சம் இப்படிதான் அனுப்புறேன். அப்போ எல்லாரும் பாருங்க அந்த டிசம்பர் எடுத்து தந்து ஜனவரி சிஸ்டர் வர்றாங்க ரிட்டர்னுக்கு முன்னாடி எல்லா லோன் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி தந்தார். சரியா? இப்போ அடுத்த வருது. ஆக்சுவலி இது ஒரு 1 இயர்ல நடந்துருது இல்ல? 1 இயர் கிடையாது, மே டு ஜனவரி. ஓகே, ஒரு 6 மந்த். அதுல 6 மந்த் தான். அதாவது அந்த 6 வருஷத்துல அடுத்த 6 வருஷத்துல என்ன பண்ணாருன்னா அதான் ஆச்சரியம். நாங்க இதுவரைக்கும் வாங்காத அளவுக்கு உள்ள சொத்தை ஒரு அதாவது மகளை நாங்க இப்ப அங்கதான் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த ஊர்ல ஒரு இல்ல கல்யாண மண்டபத்தை வாங்க வைக்கிறாரு. 94 லட்சம் ரூபாய்க்கு. கண்டிப்பா அடுத்த 6 மாசத்துக்குள்ள 1 இயருக்குள்ள முடிச்சு. இது வரைக்கும் நம்ம எவ்வளவு இழந்தோமோ அத டபுளா கொடுத்துட்டாரு. பாருங்க இது வந்து இப்ப இதுல இருந்து ஆண்டவர் என்ன கத்து தந்துகிட்டாருன்னா இதுக்கு முன்னாடி நம்மளா உழைக்கணும். இப்ப பாருங்க, இப்போ ஆண்டில் நாவ் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். இப்போ வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் ஓடி உழைச்சேன். இப்போ ஆண்டவர் என்ன பண்றது தெரியும்னா ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்மார்ட்டுங்கல்ல, ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி ஆண்டவர் ஞானத்தை தராரு. இதை இப்படி செய்யணும். ஆண்டவர் சமத்துல இருக்கும்போது ஒரு எதுலையுமே இன்னைக்கு நான் 2010ல இந்த பஹ்ரைன்ல வந்து ஸ்கிராப்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தோம். இப்போ திரும்ப அதே லெவல்ல ஆர்டர் கொண்டு வச்சிருக்கோம். இப்ப நாங்க வந்து நான் இப்போ முன்னாடியாவது எப்பவும் ஸ்கிராப்ல போய் இருக்கணும். எனக்கு எல்லாம் இதுக்கிடையில பிளவினங்கள் வந்தது உண்டு, எல்லாம் வந்தது உண்டு. ஒரு இடத்துல அவர் கைவிட்டு அவரு
என்னை விட்டு விலகுனதும் இல்லை, என்னை கை விட்டதும் இல்லை. ஒரு இடத்துல கூட கர்த்தர் பெரிய கிருபை. அதாவது கர்த்தர் நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை கூட்டம். நம்ம அவருடைய ஆசீர்வாதம் எல்லாரும் இப்ப என்னத்த நினைக்கிறோம்னா பணம் தான் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது இல்லை, நான் ஆசீர்வாதம் பணம் இல்லை. பணம் இருந்துட்டால எல்லாம் அது போதும் அப்படின்னு நினைக்கிறதான் எல்லாரும் பாக்குறாங்க. நாங்க இப்ப பாக்குறது பணத்துல இல்லை, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் தேடப்போ. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள்ல நாங்க பெரிய பெரிய இதுகள்லாம் செய்யல. நம்ம இந்த ஜெப வீட்டுல இந்த பவரினுக்கு எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் அவங்க இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க, இந்த ஜெப வீட்டுக்கு வந்துருவாங்க, பரவாக்கி கொண்டு வருவாங்க. இதுல இப்ப இன்னைக்கு ஒரு சர்ச்சுன்னு சொல்லிட்டோம்னா அந்த சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் மூலமா தான் பிரசங்கம் நடக்கும். இல்லைன்னா வருஷத்துக்கு ஏதாவது அடுத்த ஒரு ஊழியக்காரன் கொடுப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு பகரிங்கள வரவங்களும் அவ்வளவு ஊழியக்காரங்களும் நாங்க ஜெப வீட்டுல அவங்கள கனம் பண்ணும்படி, அவங்களுக்கு மரியாதை செலுத்த முடியாதும் சரி, இதே போல ஊழியத்துக்கு இங்க பிரேயருக்கு வரவங்களுக்கு உணவு கொடுக்க எல்லாத்துக்கும் ஆண்டவர். நாங்க எங்க இருந்தோம், நான் என் பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டேன்னு சொல்ல முடியாது, அவர் தருவார். தருல இருந்து எடுத்து. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சமாதானமா இருந்தோம். அதுக்கு தான் சொல்றோம். அவங்க சொல்றது என்னன்னா பணம் மட்டும் ஒரு பிளெஸ்ஸிங் கிடையாது அது அப்படின்னு நாங்க அன்னைக்குதான் அப்பதான் கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னால நினைச்சோம் ஒரு பெரிய வசதியா இருந்தாதான் தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் நானே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்குன்னா நாங்க இவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி லக்ஸுரிய லைஃப் இருக்கணும் அப்படிலாம் நான் நினைச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் இல்லை. டாலுமே பணமே இல்லாட்டா கூட சமாதானமா வாழ மத்தவங்களுக்கு. ஏன்னா பணம் எல்லாத்தையும் இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது. நம்ம கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள்ட்ட எவ்வளவோ இருக்கு. அவங்க எல்லாத்தையுமே தன் கைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் இல்லாத ஒண்ணு சந்தோஷம், சமாதானம். அது எந்த சூழ்நிலை இருந்தோ இல்லையோ தேவன் தருகிறார். அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மட்டும் இல்ல, அந்த குறைவுபட்ட நேரம் ஒன்று இல்லாத நேரத்திலையும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்போ நம்மகிட்ட இல்லைனாலும் நம்மளால நிறைய பேருக்கு உதவி செய்ய முடிஞ்சது. அந்த ஒரு அனுபவம் இருந்தது. அது இன்னும் உற்சாகம் தான் படுத்துச்சுங்க. அதனால எங்களுக்கு பாக்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு கவலை, கஷ்டம், பண கஷ்டம் இதெல்லாம் வரும்போது மனம் தளர்ந்து போயிடாதீங்க. தேவன் ஒருவர் நம்ம கூட இருந்தா எல்லாவற்றையோட பெரியவர் அவர் நம்ம கூட இருக்கிறாரு. எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். மறுபடியும் ரெட்டத்தனையா எத்தனை மடங்குனாலும் நீங்க விரும்புற எவ்வளவோ அவ்வளவு புரிஞ்சு கொள்ளலாம். சூப்பர். தேங்க்யூ. உங்களை நேரத்தை ஒதுக்கி தேங்க்யூ பிரதர்.